ஸ்ரீமத் கோதாயை நமஹ. பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குச் செய்யும் கிருசில் கேளீரோ. பார்க்கடல் பையத்துயின்ற பரனொழி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. அடுத்த பாசனம் இது இரண்டாவது பாசனமாக இரண்டாவது நாள் அனுஷ்டிக்க வேண்டியது. வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள்னு வசதியாக கூப்பிடுறா. ஏன் இந்த வையம் அப்படின்னு வசதி அப்படின்னா 14 லோகங்கள்லாம் இருக்கு. 14 லோகங்களில் பிரம்மலோகம்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு லோகம் இருக்கு. எத்தனையோ லோகம் இருந்தாலும் பூலோகத்தில் 106 திருப்பதிகள் இந்த பூலோகத்தில் உண்டு. ஆனால் வேற எந்த லோகத்திலையும் ஒரு திருப்பதி கிடையாது. இதை விட்டா கடைசி திருப்பதி ஸ்ரீவைகுண்டம், சென்றால் திரும்ப முடியாத இடம், அவ்வளவுதான். வேற எங்கேயுமே கிடையாது. திருப்பார்கடல் செல்லுதற்கு அரிய இடம், நாம் செல்வதற்கல்ல, தேவர்கள் போல் தங்கள் குறையை சொல்வதற்கு உண்டான இடம் அது. அதனால இந்த 106 திவ்ய தேசங்கள் இங்கே உண்டு. அதனால வசதி. அது மட்டுமே 7 கடல்கள், 7 மலைகள், 7 கண்டங்கள், இப்படி வரிசையா எத்தனையோ இருக்கு இந்த உலகத்தில் சொல்றதுக்கு. இது மாதிரி வேந்த எந்த உலகத்திலையுமே இல்லையாம். அதனால வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் வாழும் நங்கை மீர்கள் நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசல் கேளீரோ. நாம் ஒரு விரதத்தை ஆரம்பிச்சுட்டோம், அது எப்படி பண்ணணும்னு நீங்க கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார். செய்யும் கிருசல் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமடி பாடி. இந்த பார்க்கடல்ல எம்பெருமான் இருக்கான், க்ஷீராப்திநாதன்னு பேரு. அவனை தான் நாம சேவிக்கணும். பையத்து என்ற பரமனடி பாடி அவனுடைய திருவடிகளை பார்த்து பேசணும் அப்படிங்கிறார். இந்த திருவடிகளை சேவித்தோம் அப்படின்னா அதுக்குண்டு பேச்சு, நம்மளோட பேச்சு எங்கே இருக்கணும்? எம்பெருமான் திருமுகத்தை பார்த்து இருக்கக்கூடாது, திருவடியை பார்த்து பேசணும். ஏ திருவடியே என்னை சரண் என்று ஏற்றுக்கொள் அப்படின்னு நாம் அதோட பேச வேண்டும். எம்பெருமானோட எல்லா அவயங்களும் எல்லா காரியங்களும் பண்ணக்கூடியவை. நம்மளை மாதிரி இல்லை. நமக்கு கண்ணு பார்க்கறதுக்கு மட்டும்தான் செய்யும், வாய் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செய்யும், மூக்கு நுகர்றதுக்கு மட்டும்தான் செய்யும், காது கேட்கறதுக்கு மட்டும்தான் உண்டு, தொடு உணர்ச்சி இப்படி. ஆனால் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு அங்குமே எந்த காரியமும் செய்யக்கூடியவை. அதனால் எம்பெருமான திருவடியை பார்த்து கட்டியாக பிடிச்சிக்க வேண்டும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. விரதம்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உண்டு, ஃபாலோ பண்ணணும். மிலிட்ரிங்கச்சே டிசிப்ளின் வந்துடுது இல்லையா, ஒழுக்கம். போலீஸுங்கச்சே ஒழுக்கம் அந்த காலத்துலாம் இருந்தது. அதனால அதுக்கு நம்ம வசதியாக நம்ம படையையே எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம படை வீரர்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி எப்படியுமே எப்போதுமே கம்பீரமாக இருப்பார்கள். அது மாதிரி ஒரு நோன்பு நோக்குச்சே எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும். கண்டமெனிக்கு இருக்கக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நெய் சாப்பிடக்கூடாது. நெய் ஏன்னா புரதச்சத்து ஜாஸ்தியாக போச்சுன்னா சோம்பேறித்தனம் வரும். அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், பாலும் சாப்பிடக்கூடாது. பாலுங்கிற புரதமும் நமக்கு ஏற்றுக்காது. அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. எப்பன்னா காலங்காத்தல புன்மாலை பொழுதுன்னு சொன்னேன்னா இல்லையா, 3லேருந்து 6 அதுக்குள்ள குளிக்கிறவன் மனுஷன். அதனால 3லேருந்து 6க்குள்ள தீதாமடினும். நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரட்டி நாமுடியோம். அன்னைக்கு மையிட்டு ஜோடனெல்லாம் பண்ணு. அந்த காலத்துலேயும் கொவ்வை செவ்வாய் திருத்தின் லிப்ஸ்டிக் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. அதனால தோஷம் இல்லை. இதனால் இந்த காலத்தில் பண்ணிக்கிறதும் தோஷம் கிடையாது. பொம்நாட்டிகளுக்கு அன்றைக்கி அந்த காலத்துலேருந்தே வழக்கம் இருந்திருக்கு. இந்த அலங்காரங்கள்லாம் மையிடுறது, கண்ணுக்கு ஒரு இது விடுறது, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது வழக்கம். அதனால் இதெல்லாம் அணியக்கூடாது விரதத்தும் போது. ஏன்னா எம்பெருமானை மட்டுமே சேவிக்கணும், நமக்கு வேற திசை திரும்பக்கூடாது, நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்பதாக. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும். மலரும் ஒரு ஃபேஷன் தான், அதுவும் ஒரு அலங்காரம் தான். மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம். செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தவாளை பற்றி கோல் மூட்டக்கூடாது. மெயினாக அதை சொல்கிறா இங்கே. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும், ஐயம்னா இல்லாதவருக்கு கொடுக்கறது, பிட்சைன்னா பிட்சை என்பதாக சன்னியாசிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு இப்படி ஐயமும் பிட்சையும் ஆந்தனையும் கை காட்டி. தன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால்
கொடுக்கும் இடத்தையான் காண்பிக்க வேண்டுமா. உய்யுமார் எண்ணி உகந்தேலோரும் பாவாய். இந்த 6 விஷயங்களும் நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த விரதம் நல்லபடியாக பூர்த்தியாகணும். ஒரு விரதம் பூர்த்தியாகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு காமிச்சு தரா இந்த பாசுரத்தின் மூலமாக. வசத்தியா க்ஷீராப்திநாதனை சேவிக்க சொல்லியிருக்கா. முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பிரதான் வைகுண்டபதி, 2வது க்ஷீராப்திநாதன். நாராயண நாராயண நாராயண.